வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்னைக்கு மறுபடியும் ஒரு வேகன்சி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோட வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன். அது ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஏன் ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போயுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாக இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் இந்த சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணால் மட்டும்தான் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்க எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி நான் போடுற வேகன்சி வீடியோவில் எந்த இன்ஸ்டியூஷன், எந்த கம்பெனி, யார் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கந்தாலும் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டை நான் கடைசியில் நோட் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸை மறுபடியும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுதான் கரெக்ட் ப்ரொசீஜர். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி வீடியோவுக்கு பெருசாக அந்த கம்பெனியோட பெருசாக இன்ட்ரோடக்ஷன் ஒன்றும் தேவைப்படாது. ஏன்னா இது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங் கம்பெனி. இவங்க ஒரு 500 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 500 அசிஸ்டண்ட் வேகன்சிக்கும் ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், அவ்வளோதான் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன். இது ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன். இந்த ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டு 17th December 2024. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 1st January 2025. ஸோ இவங்க 2 எக்ஸாம் வைக்க போகிறாங்க. அந்த 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்கள தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் Tier 1ன்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் 27th January 2025 நடக்க போகுது. இது ஒரு டென்டேட்டிவ் டேட்டு தான். அது அடுத்தது மெயின் எக்ஸாம். இது 2nd March 2025 நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமுக்கும் 7 daysக்கு முன்னாடி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி இந்த 500ம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத நோட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட வேகன்சி பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வேகன்சியும் கேட்டகரி வைஸும் இவங்க பிரிச்சிருக்காங்க. அதில் எஸ்சிக்கு 9, எஸ்டிக்கு 0, ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 4, அன்ரிசர்வ்டுக்கு 20. ஸோ இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் வேகன்சி 500. இது ஆல் ஓவர் இந்தியா. அதே மாதிரி இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஆனால் முடித்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் 1/12/2024 அன்னைக்கோ இல்லை அதுக்கு முன்னாடியோ வாங்கியிருக்கணும். ஸோ எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண முடியாது இதுபடி பார்த்தா. அதே மாதிரி ஒவ்வொரு கேண்டிடேட்டும் இங்கிலீஷை 10th 12th கிராஜுவேஷன் எல்லா இடத்துலையும் நீங்கள் படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ரீஜனல் லாங்குவேஜ், இது ஆல் ஓவர் இந்தியா வேகன்சின்றதுனால ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ தமிழ்நாடு அப்படின்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆந்திரானா தெலுங்கு, கர்நாடகானா கன்னடா, இந்த மாதிரி அவங்க அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாமும் வைக்கிறதா இருக்காங்க. ஸோ இதில் ஒரு ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது கேட்டகரிக்கு மட்டும்தான். அவங்க சொல்லியிருக்க கேட்டகரிக்கு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, நான் கிரீமி லேயர், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடும் போதே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாமு, ஒன்று ப்ரிலிமினரி, அடுத்தது மெயின் எக்ஸாம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 100 மார்க்ஸ்க்கு தான் வைக்கிறாங்க. 3 சப்ஜெக்டில் மட்டும்தான். 100 கொஷின், 100 மார்க்ஸு, 60 minutes. அது இங்கிலீஷு, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி. அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாம், நீங்கள் மெயின் எக்ஸாம் போவீங்க. மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 சப்ஜெக்டில் இருக்குது. 200 கொஸ்டினும் 250 மார்க்கும் கொடுக்குறாங்க 120 minutesக்கு. இதுலேயும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி, கம்ப்யூட்டர் நாலேஜ், டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் அவேர்னஸ் இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மெயின் எக்ஸாமும் பாஸ் பண்ண அப்புறம் அந்த பாஸ் பண்ணவங்களுக்கு மாத்திரம் இவங்க ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த ரீஜனல் லாங்குவேஜ்லேயும் யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அந்த மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் ஆல் ஓவர் இந்தியான்றதுனால எல்லா ஸ்டேட்லேயும் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது. எஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ரிலிமினரி எக்ஸாம். ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே நடக்குது. அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு மெயின் எக்ஸாம் ஒன்று இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெயின் எக்ஸாம் ஒன்லி சென்னை மட்டும் தான் சென்டர், அதில் செலெக்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 100 ரூபா. இது தவிர மீதி இருக்கிற எல்லா கேட்டகரிக்கும் 850 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிட் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸு, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள், அப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ப்ரொசீஜர். ஸோ அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனில் முக்கியமாக உங்கள் ஃபோட்டோகிராஃப், கலர் ஃபோட்டோகிராஃப் 20 to 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் பண்ணிவிட்டு அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அது 10 to 20 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி. லெஃப்ட் ஹேண்ட் தம் ப்ரிப்ரேஷன், இது வந்து ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் ஒயிட் பேப்பரில் வச்சுட்டு அதை வந்து 20 to 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இங்கே நான் கொடுத்துருக்கேன், இதை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதிட்டு இதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த வேலை, இந்த 500 வேலை சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே 6 months ப்ரொபேஷன் பீரியடில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பெர்மனன்ட் பண்ணுவாங்க. ஸோ வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.newindia.co.in, இதுதான் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே போனீங்கன்னா 3 லிங்க் வரும். ஒன்று, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஹிந்தியில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதில் போய் படிச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் லிங்க் ஒன்று இருக்கும், அதில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.